எல்லா மாநிலங்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இது. முதலீடு பண்ண வரான்ல, அவனுக்கு விருப்பமான இடத்த தொழிலாளியை தான் அமைப்பான். நீ வேணா கேட்டினா ஒரு 10% கொடுக்கலாம். ரிசர்வேஷனை கொண்டு போக முடியாதுங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ரிசர்வேஷனை கொண்டு போய் நீ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வரான் இல்லை தொழிற்சாலைகளில் அங்கே பண்ண முடியாது கிலோ. இதுதான் உண்மை. அப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அங்கே தான் சிக்கல் வருது. இப்போ 2000 பேர் வேலை வாய்ப்பில் நிலைமை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 75% வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வரவங்க. அவன் ஏன் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை நம்பாமல் அவங்கள நம்புகிறான்? இது ஒரு சிக்கல். 1999 கரெக்ட் 99 ஃபோர்டு கம்பெனி இங்கே தொடங்கினாங்க. நான் அந்த தொடக்க நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கலைஞர் சிஎம் கலைஞர் வந்தார் உள்ள. எங்களெல்லாம் பேட்டரி காரில் கொண்டு போய் சுற்றி காமிச்சாங்க. அந்த ஃபோர்டு கம்பெனி அப்போ அங்கே வரும்பொழுதும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் 99 2000 அதன் முரசொலிமாற மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டம் நிறைய முதலீடுகள் வந்தது. ஹூண்டாய் கம்பெனி வந்தது. தமிழ்நாட்டோட டெட்ராய்ட்டாவே ஸ்ரீபெரும்புதூர் சென்னை மாறுதுன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை இவ்வளோ தூரம் இல்லை.